இன்னும் வரலையே. இன்னும் வரல. இந்த சத்திரத்துல வர்ற போற பயனாளிகள் இந்த மாதிரி எங்காவது போறவங்க தான் இருப்பாங்க. ஏண்டா இது என்னடா கல்லான கல்பதுமை போல ஒரு அளவு சிலை பதுமை விற்பது போல நிற்கிறது. நடக்குது கரண்டில் நடக்கும். பொம்மையா இருக்குமோ? ஆமா ஆமா, பேட்டரியில. பக்கத்துல போய் பார்த்துட்டு வாடா, இது பதுமையா இல்ல பெண்ணான்னு. பொம்மல்லிங்க பொம்பளை ரெண்டு முளை இருக்கிறது. எதை பார்த்தா கண்டுபிடிப்ப? இப்படிப்பட்ட பெண்ணை இதனால இதுகால கண்டதே கிடையாது. இந்த வடமதுரா தேசத்துல வாழ்ந்து வந்தேன், அங்க கூட இல்லடா. செஞ்சு வச்ச சிலை போல வானலோகத்து மங்கையோ இல்ல தேவலோகத்து நங்கையோ இருப்பான். 2 நாளைக்கு படுத்திருந்தாலும் இவ்வளவு கட்ட படுத்திருக்கு. 2 நாள் தானா? அதுக்கப்புறம் வந்து போயிருயா? அதுக்கு மேலேயே புழுத்துறோம். இவர் யாராக இருக்கு இந்த சத்திரத்துல?
ஒரு அழகு, என்ன ஒரு அழகு! இப்படிப்பட்ட அழகு வாழ்ந்த பெண் இதுநாள் இதுகால நான் பிறந்ததிலிருந்து கண்டதே கிடையாது. மின்னல் போல் ஒளி, மேகத்திற்கு ஒப்பான கருங்கூந்தல், கண் இமைகள் ரெண்டும் மீன்களைப் போல, இவள் இதழாகப்பட்டது மாங்கனிகளை போல, மூக்கோ சுடர் எரியும் சுடர் போல, கழுத்தோ வெண் சங்கு போல, மார்புகளோ சேலத்து மாங்கனிகள் போல, இடுப்போ சித்த உடுக்கை போல, 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் வர்ணிக்க முடியாதுடைய படம். என்ன படம்? இளவாளை தட்டு போல இவள் தொடையழகும். பார்ப்பதற்கே வினோதமான அழகு படைத்த மங்கையாக இருக்கிறாரே, இவள் யாராக இருப்பார்? தம்பையோ, ஊர்வசியோ, இல்ல திலோத்தமை மேனகையோ, அந்த தெய்வத்து கன்னியா இருப்பார்களா? இல்ல கந்தனுடைய வள்ளியா இருப்பாளா? இல்ல அந்த கமல சரஸ்வதியாத்தான் இருப்பாளா? எவ்வளவு இருந்தா வா, நம்ம 2 கல்லாவது அடிக்கலாம். பேர் 2 கல்லு அடிக்கலாமா? கல்லு விக்கணும்னு சொல்லு. அடிச்ச கல்லியா? இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மங்கையை விட்டுட்டா நீ போய் கல்லு அடிக்க போறங்க. நமக்கு அந்த ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி சொல்லதா கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளா கூட இருக்கலாமே. இப்படிப்பட்ட அழகு வாய்ந்த இந்த பெண் யாராக இருப்பா? எந்த ஊர் என்ன அவளே சொல்லுவா. யாருமா நீ? தனியா இருக்கக்கூடிய பெண்ணு தானத்தை கேக்குற யாரு நீ? நான் ஒண்டியாவா இருக்கிறேன், இல்ல 4 பேர்த்தோட இருக்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு ஆளுகிட்ட போனாலும் போவேன், 4 பேர்த்துக்கிட்ட போனாலும் என்ன சொல்ற? பேசிக்கிட்டு இருக்கமா மானுக்காலா? ஏங்க நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வேலை? வந்தியா வந்து வேலையை பார்த்துட்டு போவாத. இஞ்சி அடிக்கிற கல் அடிச்சிருந்தா கூட 10 அடிச்சிருக்கேன். என்ன விஷம் சொல்றீங்க? நீ ஏதாவது கல்லு கொத்துறது நினைப்பு இருக்கிற. எப்படிப்பட்ட அழகு வாழ்க்கை எப்படியாவது அடையலாம். யாரியா? நான் உன்னாட்டம் ஒரு பூத்திய வச்சு இப்ப அடிச்சுன்னு. எப்படி? எங்க பக்கத்து வீட்டுக்காரிக்கு எனக்கு லவ். ஆமா, எங்க வீட்டுக்கு முன்னாடி 10 வருஷமா பழக்க வழக்கம். எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் சேர்ந்துக்கினது. சேர்ந்து கிடத்துக்கு தண்ணிக்கு வந்தாலும் நான் வாசப்படியில் உட்காந்துக்குவேன். இப்பதான் இக்கிலு மாலை வச்சுட்டு போறாங்க, லப்புரு கூடம். அப்படிலாம் பானை இப்படி சும்மாடி கோழி வச்சு இப்படி ஒரு சொங்கு வச்சு போவாங்க. தண்ணி தூக்கி தலைமால வச்சு பல்லல கொஞ்சாலா எங்க வீட்டுக்காரர் இருக்கிறான் வராதுன்னு அர்த்தம். இப்படி விரிச்சிரி விட்டாலா வான்னு அர்த்தம். கண்டார கோழி ஒரு நாள் பல்லல கடிச்சு வச்சிருக்கா. சரி கிளம்பி ஆட்டுக்குது. அவன் வயசானவன் ஒரு 4 பல்லு தேர் பாபு. போனா போய் வீட்டை திறந்து விட்டா, கோமணத்தை அவுத்து விட்டு கட்டிலு மாலை வச்சுட்டு உக்காந்தேன். ஏய் கதவை தொடறீங்கிறான கிழமை வந்துட்டான். அப்படியே மெல்ல முடியாத முழுங்க முடியாது கிடுக்கிட்டு நடுக்க. 10 பவுன் திருடி இருந்தா கூட நாக்குல எச்சு ஊரும். வர 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 வரன்னு போதும் அந்த திருட்டுக்காரு மாத்திர பாட நடுங்கலை. கவலைப்படாத, கிழமை வந்து அடிப்பு போக மாட்டேங்குது. கவலைப்படாதுன்னு பாய் படுக்கிற பாயலை சுருட்டி
ஒரு மூலையில சாத்திட்டான். சரி கதவை திறந்து விட்டான். பொம்பளை சாத்திரிக்கும் காப்பாத்தி போலான்னு நான் அப்படியே சாது நின்றுட்டு இருக்கிற பாய்க்குள்ள கிளம்ப வந்தா தண்ணி இட்டுக்கிட்டு அவன் கோமணத்தை காய போட்டு என் கோமணத்தை கட்டிக்கிட்டாங்க. என்னடா பண்றது? சோறு போடுறான் தின்னான பொண்டை முடி படி கட்டிட்டாங்க. ஏய் கட்டல்ல மூட்டையா கடிக்குது விரிச்சுள்ளி பாய அப்படிங்கிறான். அப்படியே மூத்திரம் வருது. என்னாடி பாயிலிருந்து தண்ணி வருதுங்கிறான். இப்பதான் நினைச்சுக்கிட்டு வந்து வச்சங்கிறான். பாரு பொம்பளை சாத்திரிக்க பொண்ணுங்க. என்னப்பா பண்ணுவேன்? சரி கிளம்ப அடிச்சு விடுவான்னு பாயை விரிச்சு விட்டானா அண்ணா கவுத்துல கோரித்து பிடிச்சி கழித்துடி படுத்து பட்டாசு கழிச்சு விட்டான். அதனாலதான் இப்ப ஒரு நூல் அண்ணா கவர் கட்டிக்கிறேன். அப்படி இது மாட்டிக்காத. பொம்பளைங்க என்னைக்குமே உழுவாங்க. அப்புறம் அப்படித்தான் சொல்லுவாங்க, படுத்துவாங்க. அப்படியே சொல்றேன். ஆய் ஊம்பாங்க. பேசாது பிரிக்கிறவள கூட நம்பலாம். இந்த கோவிக்கு ஒரு தப்பு விழுந்துருவாங்களே அப்படியா? அப்படின்னு வந்துட்டான்னா அந்த கவுத்து எடுத்துட்டு உனக்கு நான் வெளியில போட்டு யாரு நான் கேக்குறேன். முட்டை முட்டை உள்ளீங்க. என்னுடைய நாடு வடக்கே வெகு தூரம் வடமதுராபுரி தேசம். வடமதுராபுரி தேசத்துல வாழ்ந்து வரக்கூடிய என் பெயரோ கல்லொட்டன். என்ன பத்தின பேரு மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன பத்தின பெருமை என் வாயா நான் சொன்னா உனக்கு அவ்வளவா பிடிக்காது. என்ன பத்தி பெருமையா சொல்லு. உங்கள்கிட்ட சொல்றது அத்தையும் சொல்றேன். யாருமா தெரியுமா? சொல்லு சொல்லு. சார் பத்தி எனக்கு தெரியாது. சார் ஒரு கேன கொஞ்சம் என்ன சொல்ல சொன்ன? என்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏய் அதே சொல்ல சொன்னேன். வடக்க வகுத்து வர வடமதுரை டெல்லி போறோம். டெல்லி பரத்து விட்டு திருமணாரா இங்க தென்மதுரை. ஐயா வடநாட்டி சிவனுக்கு நான் ஒண்ணு அடிக்க கூடாதுன்னு பாக்குறாமா. எனக்கு வச்சு என்னடா சொல்ல போறேன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பொங்கலை என்னை பார்த்து என்ன நினைப்பா? நான் பெரிய கல் வியாபாரி. ஆமா பெரிய கல்லு 200 ரூபாய், சின்ன கல்லு 150 ரூபாய், பழவி கல்லு 300 ரூபாய். வச்சுக்கிட்டு போய்க்கிறது வித்து புள்ள எங்கேயாவது சந்தை கண்டது. ஏய்
நவரத்தின கல்லுன்னு சொல்லு. முத்து, வைரம், வைடூரியம், மாணிக்கம், புஷ்பராகம், கோமேதம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினங்களை கொண்டு வியாபாரம் செய்ய வணிக அடிக்கல் கூட அடிக்கல் கூட மேல ஆட்டுக்கல் கொடுக்காதப்பா எப்பயா ஆட்றது எங்க இருந்து வந்தானே தெரியல. இன்னும் தொலை போடல கொடுத்துட்டேன். தொலை போடல போ புண்டை விட்டு எப்படி குழம்புக்கு முளவுடி ஆடுறதுக்கு கல்லு மிக்ஸில அடிக்க காசு கொடுத்துருக்கிறேன் கல்லுக்கு ஜெக்குக்கு தொலைப்படாம தர முடியுமா? அடிக்கிறதுக்கு தொலை போடல. ஏன்டா இப்ப சீக்கிரம் தொலை போட்டு அந்த ஆளு நான் இல்லடா கல் உடைக்கிறாரு. இப்பதான் தொலை போட வந்திருக்கான். சரி போட்டு கொலை கல்லு கொடாது கொடு. இன்னைக்கு தான் தொலை போட வந்திருக்கான். முதவா முத ஏய் அப்படி இல்ல. நான் வந்து நவரத்ன வியாபாரி, கடல் கடந்து கப்பல் வியாபாரம் செய்யக்கூடிய ஆளு, பல கோடிக்கு அதிபதி. நான் எந்த கோடியும் கேட்கல, சத்திரத்துக்கு வந்தது மட்டும் சொல்லுங்க. எங்க வேலை என்ன? உரல் அடிப்போம், ரெண்டு பக்கமும் கடப்பார் விடுவோம், முதல் கட்டுவோம், கல்வல்லு 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 உள்ள ஓடி போயிடாம. டேய் நான் எதுக்காக வந்து தெரியுமா? வியாபாரம் செய்வதற்கு இந்த வழியா திண்டிவன சத்தத்து வழியா போனேன். எனக்கு பசி ஆகப்பட்டது அதிகமாயிருச்சு. நான் கொண்டு வந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். அதனால பக்கத்துல எங்காவது வாங்கி சாப்பிடணும் கடையே இல்ல. காசு இல்ல. காசு இருக்குது. அதனால இந்த சத்தத்துல யாராவது இருந்தா அந்த பசி ஆச்சிட்டு போனோம். பசிக்கு வந்தோம்மா கொஞ்சம் ஆமா என்ன சாப்பாடு இருந்தா போடுங்க. பாரு கொலை கொலை டீ போட்டா கட்டுப்படி ஆகாது, போடுங்க. என்னவா ரெண்டு பேரும் பிச்சைக்காரர் தான். எப்படா அவன் ஆக்கவும் அடுப்பு இல்ல, அடுப்புல போற வரவு இல்லங்கிறான். டேய் இப்படி சோறு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போற ஆளா? இவ்வளவு நம்ம சும்மா விட்டுட்டா போறேன் இன்னைக்கு. சோத்து கூட அவன் தான். ஆமா இப்ப சோறு இல்லைன்னா என்ன? இப்ப நான் கேக்குறேன் பாரு. அம்மா இன்னொன்னு இந்த கொண்டாங்க தூக்கம் கட்டுறதில்ல இல்லை சுத்து கொண்டாப்பா ஏதோ கொண்டா பாலில் போடலாமா இல்லை பாலில் பேர் கொண்டாங்க.
ஆமா சோறுதான் இல்லிட்ட ஆக்க அடுப்பு இல்ல அடுப்புல போடு வேற விறகு இல்ல எதுவுமே இல்ல சோறு இங்கிருந்து போடுவேன் சரி சோறுதான் போராட்டி போகுது எனக்கு பச்சை தண்ணி தாக பல்லுணர்ந்து போயிடுச்சு நல்ல தண்ணி தாக நாவெல்லாம் வறண்டு போயிடுச்சு இவ்வளவு தூரம் களைப்பா நடந்து வந்து எனக்கு தாக வடையா இருக்குது கொஞ்சம் தண்ணி என்னையா இது தண்ணி தூரமா இருந்து கேளு ஏன் ஆம்பளைக்கு முந்த அரை புத்தியா முதல்ல கொஞ்சம் வெத்தலத்தா கொடு அப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு கொடு அப்படியே கொஞ்சம் பாக்கு கொடு கொஞ்சம் போது பவளத்தா கொடுத்துற அப்படின்னு அனுபவம் பேசு அப்படிப்பாங்க உனக்கு தண்ணி வேணுமா என்ன சொன்ன ஐயா ஊருக்கு மேற்கால நீ தரமாட்டு தண்ணி என்ன கல்லு அந்த பாதியில வேலை விட்டுட்டு வந்தோமே கம்முன்னு இருக்க மாட்டேங்க சரி நாங்க போறோம் நாங்க போய் தொலை சொல்றேன் போறோம்மா ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாரு உன் பேர் என்ன உங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு போலாமேன்னு ஒரு ஆசை யாரு சொல்ல நான் போயிடுறேன் வெளியில வியாபாரத்துக்கு போனா கூட இப்படிப்பட்ட வியாபாரத்துக்கு போய் நீ வெளியில எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க போங்க மூடிட்டு சுண்ணி மூடிட்டு போடி அது மூடிதான் இருக்குது ஐயா நீ சம்பந்தம் கலக்க வேண்டாம் நாங்கெல்லாம் சத்திரம் விட்டு சத்திரம் நாங்க அப்படி வியாபாரத்துக்கு போறவங்க ஆமா உன்னை பார்த்தா இவ்வளவு அழகான ஒரு பெண்ணா இருக்கிற நாங்க இப்படி வியாபாரத்துக்கு போற இடத்துல சுண்டமேட்டூர் புளியா மரத்துல கடன் வாங்கி தின்னுட்டு கண்ணந்தேரி போறவங்க இந்த உளி முனக்குடிக்கு வீட்டுக்கு அடுப்பு கறி பொறிக்கிட்டு வர சொன்ன இல்ல அடுப்பு கறி பொறிக்கிட்டு வந்து நாய் துரத்துச்சு நாய் கடிக்கிறதுக்கு வருது என்னடா பண்றதுன்னு குழலுக்காரன் கேட்டேன் என்ன சொன்னா நாய் கடிக்க வந்தா கொட்டையை புடிச்சுக்க கடிக்காதுன்னு சொன்னான் நாய் கடிக்க வந்தது நானும் கொட்டையை புடிச்சேன் அப்பயும் கடிச்சு புடிச்சு ஏன்டா ஏன் கடிச்சது கொட்டையை பிடிச்சா கடிக்காதுன்னு சொன்னா நான் கொட்டையை பிடிச்ச கடிச்சு கொட்டையை பிடிக்கல நாய் கொட்டையை நாய் கொட்டையை தான் பிடிச்சேன் எங்கிருந்தா வச்சு எனக்கு சொல்றீங்க இப்படி கறி கிடைக்கல இன்னைக்கு கறி கிடைக்கலையா சரி வாங்கிக்கலாம் போகணும் தயவு செஞ்சு 10 நேரத்துக்கு வராதீங்க யாரு நீங்க ஆமா உளி போன பிடிக்க இன்னைக்கு இல்ல
இந்த மாதிரிதாங்க வியாபாரம் பண்ணியும் வெளியில போவாங்க. வியாபாரம் அப்படி உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணு இருந்தான்னு சொல்லி பல பேர் உலகத்துல சொன்னா தெரியுமில்ல, அதுக்காக தான் கேக்குறோம். வியாபாரம் பண்றப்போ துருத்தி கிழிஞ்சு போச்சு. புளி அடிக்க முடியல, காத்து போகுது. நீ உள்ள ஓடுறியே பெண்ணா அந்த காலை ஒடிச்சு விட்டுருவோம் பாத்துக்க. என்ன கேக்குற? உன்னுடைய தாய் தந்தை உன் ஊரு என் ஊர் சொல்லிட்டா போறியா? எங்களுக்கு என்ன வேலைங்க? அதான் எங்களுக்கு என்ன எங்க வேலை? என்னையா அது? சோறு இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா உரல சுத்துற மாதிரி இங்கே நிக்கிறீங்க. என்னமோ அந்த கருமாந்திர பண்டம்னா கொஞ்சம் ஐயா சொல்லுகின்றேன் கேளும் ஐயா. ஐயா நான் சுகமான ரங்கபுரம். அந்த ரங்கபுரம் எங்கடாடி? ஐயா அந்த நாடாளோ சீமையடி. எங்க நாடா ரங்கபுரம். சொல்லிட்டல வாங்க. போற மாதிரி இல்ல. உன் ஊரு ரங்கபுரம். நான் சொல்லிட்டு எப்படி போறது? அந்த ரங்கபுரத்திலே அது சொன்னது யாரோட உதவியோடு? அந்த ரங்கபுரத்திலே அது சொன்னது எங்க போறதையோடு? அந்த ரங்கபுரத்தில் எங்க இருக்க? உன்னுடைய தேசம் ரங்கபுரம்னு சொன்னீங்கல்ல, அந்த ரங்கபுரத்துல நீ எங்க பிறந்த? நான் எங்கேயோ பிறக்கிறேன். அதானே எதிரும் தெரிஞ்சு விடுது இந்த பொம்பளை. அதெல்லாம் நீ ஏன் கேட்கற? கோவப்படும் போது கூட இத்தனை அழகா அது இருக்கிறாளே. ஏதோ கோபமா இருக்கிறத பத்தி அழகா இருக்கிறாங்க. அதான் இவ்வளவு அழகா இருக்கிறா. இல்லம்மா, தெரிஞ்சுக்கிட்டா இப்போ என் தாய் தந்தை பேர் சொல்லிட்டா போயிருவேன். போயிருவேன். அவ்வளவு இனி என்ன வேலை எங்களுக்கு? நாங்க போக வேண்டியதுதான். போய் உலகத்துல சொல்லலாம். இது மாதிரி ஒரு பத்தி நீ ஒண்ணு உலகத்துல எல்லாம் சொல்லாத. அழகின்னு இருக்கு சொல்லலாம். எங்க தாயாரோ இந்திராணி. ஐயா எங்க தந்தையாரோ சுப்பச்சட்டி. ஐயா இந்திராணி இங்கே எடுக்க. ஐயா இந்திராணி இங்கே எடுக்க. ஐயா என் பேரோ சித்திரவள்ளி. என் தாய் பேர் இந்திராணி. என் தந்தை துப்பம் செட்டியாரு. என் பேர் சித்திரவள்ளி. போங்க மூடிக்கிட்டு. ஏய், இவன் சொல்லிட்டா போறதா? இப்ப பாடுற என்னோட வேலைய. இப்ப நான் எங்க கொண்டு வந்து எங்க இணைக்கிறேன் பாரு. அந்த சுப்பச்சட்டி என்பவெல்லாம் அது சொன்ன சொந்ததொரு தாய் மாமன். அந்த இந்திராணி என்பவெல்லாம் அது சொன்ன சொந்ததொரு அக்கையோடு. சுப்பஞ்சட்டின்னு சொல்றீங்கல்ல, ஆமா. இந்த ரங்கா
அமலாபுரத்துல பிறந்த அந்த சுப்பஞ்செட்டி யார் தெரியுமா? சுப்பஞ்செட்டி என் சொந்த தாய் மாமே. அவங்க பொண்டா இந்திராணி. அந்த இந்திராணி யார் தெரியுமா? எங்க அப்பாவால பிறந்த தங்கச்சி, எனக்கு சொந்த அத்தை. அத்தை மக்கமா? ஆமா. அப்படி பார்த்தா மாமன் பொண்ணு, இப்படி பார்த்தா நீ எனக்கு அத்தை பொண்ணு. நம்ம ரெண்டு பேரும் எப்படி என்ன வயசுல பாத்தியா? ரெண்டு பேரும் எப்படி கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டு பள்ளிக்கூடத்துல கூட விளையாடலன்னு அது தெரியல. உனக்கு ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்ல. நீங்க வீதியில போகும்போது உங்க கூதியில மண்ணள்ளி போட்டு அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் பட்டு ரெண்டு பேரும் ஒரே கலாச்சாரத்தான் குடிச்சு பாதி பாதியா. நானு நீயும் அந்த காலத்துல 300 ரூபாய்க்கு பள்ளிக்கூடம் ஒரே இடத்துல படிச்சோம். எங்க அப்பா என்ன ஆகுது? எனக்கு மாமன், மாமா தாய் மாமன், சொந்த தாய் மாமன். எங்க அப்பா என்ன ஆகுது? சொந்த அத்தை. தாயோட பிறந்த தாய் மாமன் பொண்ணு நீ எனக்கு தூர மாட்டேன். வெளியில் பழக்கு உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? அறிவு இருக்குது, புத்தி இல்ல. இல்லாததான் தெரியுங்க. ஏண்டா நான் அத்தை மகளா? ஆமா. மாமா மகளா? சொந்த தாய் மாமன் மக. உன்னை பார்த்த வீட்டுல அத்து மகா என்று சொன்ன என்ன புண்டைக்கு வந்தீங்க? அது என்ன மரத்து புண்டை சொல்ல? எதை கூப்பிட்டா வந்தான் கறி பொறுக்குவேன். அவன் சின்ன பெரிய கல் உரல் அடிச்சானா நான் சின்ன கிளவி கல் அடிப்பேன். மொத்தத்துல கல்லு வியாபாரம். கேட்கணா நான் மாமு மகன் அத்தை மகன் சொன்னா என்ன பண்ணுவ? விளக்கு பார்த்து இதெல்லாம் எங்களுக்கு மயிலார வாட்டப்படி போடி.
காத்தால அடிக்கிறதெல்லாம் எனக்கு மயிலழக கொண்டு தடவர மாதிரி இருக்குது. நீ இதெல்லாம் மனுஷன் எவ்வளவு என்ன 1.5 ஏக்கரா காடா 30 மூட்டை கள்ளக்காயா விளையுது. அல்ப புண்டை 2 வரக்கிற புண்டைக்கு என்ன அவனுக்கு ஒண்ணுமில்ல. என்னடா இருக்குது? எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. மொன்னையா 10 ரூபா சம்பாதிக்கும். ஓடுறது பூரா சாக்கடை தண்ணி. ரத்தமே இல்லையா கூத்தாடிகளுக்கு பூரா ரத்தமே இல்ல. எல்லாத்தையும் சொல்லாத. ஆமா எல்லாத்தையும் சொல்லாத. அந்த ஆண்டு இருந்து குடிச்சுட்டு ஒருத்த வருவோம் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற கவுண்டர் ஒரு கவுண்டர் இருப்பாரு. அந்த ஆண்டு வர டே காடை புண்டைங்க என்னமுக்கு ஆரம்பிக்கிறீங்க. சம்பளம் ஒரு ஆள் கேட்கறதுனால அடிச்சா ஒரு அடி ஒருப்பேன். எதுல வேணா என்ன அடி. நான் அடிச்சாலும் அடி ஒருப்பேன். அடியில தான் படுப்பேன். நீ உதச்சாலும் உத பொறுப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட அதானே என் பொண்டாட்டி நான் வந்தா என்னையா கொண்ட கணவன் கண்ட குடுமையா எடுத்துருவாங்க. வேலைக்கு போன என் கணவர் வந்தா மரியாதையா போயிரு. வர நேரம் ஆகி போச்சு. கூலி வேலையா? ஆமா. என்ன வேலை? கல் உடைக்கிற வேலை. சின்ன புண்டைய நக்கிக்குவா. என்னவா? கொண்ட கணவன் கண்டா குடுமையா இருக்கிறவானா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா கல் உடைக்கிறாங்க. கல்லு சமுட்டியில அடிச்சு கொண்டு போடுவா. வா புண்டை விட்டு போயிடலாம். ஏன்டா இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப புறத்த வேற இருக்கிறாங்கன்னா என்னடா வம்பு வந்துருச்சு. சரி வேறு என்னையாண்டி அடிச்சு அங்கேயே வந்துருக்கேன். அங்கிருந்து இங்க வந்து கொண்ட கணவனுடைய பேர் மரியாதையா சொல்றேன். என் கணவர் வரத்துக்குள்ள போயிரு. என் கணவர் அதாவது சாமி போய கணவர் சாமி போயா? சாமி சாமி போயா? சாமி போய் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் எனக்கு பெரியாய் மகன். நான் அவருக்கு சின்ன மகன். எனக்கு அண்ணன் பொண்டாட்டி. அப்படி பார்த்தா சின்னாய மக்கள் காஸ்பர் உளுந்து போச்சு பாரு. இப்படி பார்த்தா அத்தை மக்கமா மக்கங்கிறான். அப்ப அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி உனக்கு சேர்ந்துக்கிட்டீங்க. டேய் போட மனக்கோட
ஏடா ஓடி போயிடலாம் அல்பப்புட. என் கணவர் வரத்துக்குள்ள மரியாதையா போயிரு. போயிடும் அவன் போக மாட்டான் நாட்டு இருக்குங்க. இப்போ நீ அப்ப அந்த துரத்துல தான் முடிவு. பாத்துக்கலாம் போ. சரி. ஏண்டா கண்ணு ஏண்டா ஒரு பொம்பளைக்கு என்னடா இப்படி ஒரு மனசு, கல் மனசு? ஒரு ஆம்பளை இப்ப நம்ம என்னடா கேட்டோம்? ஒருத்தன் கொண்டாடி சேர்த்துறதுலாம் தப்புடா. ஏன் ஒவுத்திரியோ? ஏண்டா நாயை அடிப்பானா புழலக்கடிப்பான்?